உள்ள லைஃப் ஸ்டைலில் நார்மல் டெலிவரி பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷுர் நார்மல் டெலிவரி பாசிபிள் தான். உங்களோட நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் உடம்புவாக வந்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். ஃபிசிக்கலி வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் உங்கள் உடம்ப வச்சுக்கிட்டாலோ, உங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தாலோ, உங்களால் நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருக்குது. வெயிட் அதிகமாக இருக்குன்னா வெயிட்டை குறைக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சி டைமும் நார்மல் டெலிவரிக்குன்னு சொல்லி வந்து சில எக்ஸசைஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சி செக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு சி செக்ஷன் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, முதல்ல உங்கள் கைனகாலஜி டாக்டர்கிட்ட நீங்கள் தெளிவாக பேசுங்க. ஸோ எனக்கு வந்து அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, நான் வந்து நார்மல் டெலிவரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு இதை பாசிபிளாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. தென் இன்னொன்று என்னென்னா, காம்ப்ளிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க. அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. தென் நார்மல் டெலிவரிக்கு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. எஸ், பாசிபிளாக வந்து பேபியும் ஹெல்த்தியாகவும் நார்மல் டெலிவரிக்கு வந்து ஹோமியோபதியில் வந்து மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மெத்தட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயின்லெஸ்ஸாகவும் வந்து சில பேர் வந்து குழந்த பிறந்திருக்கு. நார்மல் டெலிவரியில் அவ்வளோ பெயின், அந்த 12 hours ஆஃப் பெயின் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி பெயின் டாலரபிள் பண்ணுற மாதிரியும் வந்துட்டு ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்குது. நீங்கள் ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.